தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் பெரியசாமி நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முடிவு ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ஜெகநாதனின் பதவிக்காலம் கடந்த ஆண்டே முடிவுற்ற நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவியால் ஓராண்டு நீடிக்கப்பட்டது. அவ்வாறு நீடிக்கப்பட்ட பதவிக்காலம் கடந்த 19ஆம் தேதி முடிவுற்றது. பல்வேறு வழக்குகள் சர்ச்சைகளுக்கிடையே சிக்கிய துணைவேந்தர் ஜெகநாதன் அந்த பதவிக்காலம் முடியும் கடைசி நாளிலும் சர்ச்சையை ஏற்படுத்தி சென்றார். அதாவது அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருவரை பொறுப்பு துணைவேந்தராக நியமித்து எந்த பல்கலைக்கழக விதிமுறைகளையும் பின்பற்றாமல் நியமித்து சென்றார். இது தொடர்பாக உரிய விதிமுறைகளையும் அரசின் வழிகாட்டுதல்களையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்ற இந்த நிகழ்வை கண்டித்து கடந்த ஒரு வார காலமாகவே பெரியார் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் என தொடர்ந்து எதிர்ப்புகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆட்சிக்குழு கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவின்படி பொறுப்பு துணைவேந்தராக, அதாவது முன்னாள் துணைவேந்தர் நியமிக்கப்பட்ட பொறுப்பு துணைவேந்தர் பதவியில் இருந்த பெரியசாமியை பதவியிலிருந்து தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது இந்த நிர்வாக பணிகளை கவனிக்கும் விதமாக கல்லூரி கல்வித்துறை இயக்குனர் சுந்தரவல்லி தலைமையில் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பேராசிரியர் சுப்பிரமணி மற்றும் தனியார் கல்லூரி முதல்வர் ஜெயந்தி ஆகிய மூவர் குழுவினர் தற்பொழுது இந்த பொறுப்புகளை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு வழக்குகள், சிக்கல்கள் தொடர்ந்து சர்ச்சை ஏற்படுத்தி வரும் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இறுதியாக பதவி காலத்தில் இருந்து விலகிய துணைவேந்தர் ஒரு பொறுப்பு துணைவேந்தரை நியமித்தது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த பொறுப்பு துணைவேந்தர் நீக்கப்பட்டு இந்த குழு தமிழக அரசு தற்பொழுது அமைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.